எங்கள் அம்மாச்சியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஆனால் போய் எங்கள் அம்மாச்சியை கூப்பிடுவேன். எங்கள் அம்மாச்சி வராது. ஏன்னா எங்கள் அம்மாச்சிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை தான் நடந்துகிட்ருக்கோம். எங்கள் அம்மா ஊருக்கு போயிடுச்சு. அதனால் வந்து அழைப்பேன், வராது. என் ஊருக்கு போய் என்னன்னா எங்கள் அம்மாச்சியை கூட்டி கொண்டு வச்சுருப்பேன். எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கு சண்டை நடக்கும். எங்கள் அம்மாச்சி வீட்டிலேருந்து கோச்சிக்கிட்டு இங்கே புள்ளாடிட்டு வந்துடும். இதே தான் மாதம் நடக்குது. இப்போ போய் கூப்பிட்றேன், என்ன சொல்லுதுன்னு மட்டும் பார்ப்போம். கண்ணம்மா காசு ப்ளஸிங் கேட்குறான், கொடுங்க. கண்ணம்மா ஏய் ஓ வேலை மயிரணும் பாருங்க. வா வீட்டுக்கு போவோம். எல்லாம் கோயம்புத்தூர் போயிட்டாங்க. எப்போ? இந்த காலில். ஓ உண்மையில வீட்டுக்கு வா. 5 நாளாக வர. 5 நாள் 10 நாளைக்கு இருக்கட்டும். எனக்கு வேலை மனுஷன் வாழை வேலை இருக்கல நக்க மாட்டேங்கிறா. அவங்க ஊருக்கு போயில வந்து தழுவை கட்டிக்கிட்டு எங்கள்கிட்ட. அதுக்கு தான் உடனே வச்சுருக்கோம். ரைட்டு. உங்களுக்கு வீடு காவலுக்கும் உங்களுக்கு தொண்டிலையும் பார்க்கறதாங்க அண்ணன் பிள்ளை நல்லா இருக்கும். அவங்க சும்மா இருக்கும்போது வந்தா மூஞ்சி முகரம் அப்படியே பிடிச்சி இங்கிட்டு திங்கிட்டு. நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். நான் மனசுல பேசுறேன். நீ ஏதாச்சும் அதில் சொல்ல, அது ஏதாச்சும் எங்கள் அம்மாட்ட பேச, 2 சண்டை அப்படியே முகரம். நீ அப்படி வைக்காத. சரி வா கிளம்ப. ஆடு மாடு பார்த்துக்கணுங்க. நான் எடுக்க போகிறேன். எதுக்கு? நான் வீடியோ எடுக்க போகிறேன். நீ வீடியோ இங்கே எடுக்க போ. நான் வர முடியாது. ஆடு மாடு பார்த்துக்கணும்ல. நான் இங்கே போகிறேன். எங்கே? பிறந்த நாள் வெட்டி 5 நாள் இருந்துட்டு அப்புறம் அப்படியே வந்துடுறேன். 5 நாளெல்லாம் வேண்டாம். உன் ஜோடி மயில் நம்ம நான் பழக்கிறோம், விளக்க மரம் ஓடிக்கிறோம், வேப்பங்கொட்டை உரக்கிறோம் போயிடும். நான் ஒரு நாளைக்கு 10 ரூபா தரேன். இப்போ தொண்டியில் ஏமாச்சிரு பார்க்கணும். தகவல் கட்டிக்கிட்டு ஏன் அவங்க சொல்ல வந்தியானே? யார் சொல்லணும்?